வங்கதேசம் தனது சொந்த நலனுக்காக சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்தியாவின் எதிர்பார்ப்பு என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது பக்கத்து நாடுகளுக்கு முன்னுரிமை எனும் கொள்கையை இந்தியா கடைபிடிப்பதைப் போல் இந்தியாவுக்கு முன்னுரிமை கொடுப்பதை பக்கத்து நாடுகள் கடைபிடிக்கிறதா என்று காங்கிரஸ் எம்பி மனிஷ் திவாரி கேள்வி எழுப்பினார். இந்த கேள்விக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் பதிலளித்தார். அவர் கூறுகையில், பக்கத்து நாடுகளுக்கு இந்தியா முன்னுரிமை கொடுப்பது போல அந்த நாடுகள் இந்தியாவுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றனவா என்ற கேள்விக்கு இந்தியாவுக்கு அந்த நாடுகள் முன்னுரிமை கொடுக்கின்றன என்பதே எனது பதிலாகும். மாலத்தீவுகள் விவகாரத்தை பொறுத்தவரை இருதரப்பு உறவு வலுவாக இருக்கின்றது. இந்தியா பல தீவுகளை இணைக்கும் சாலை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்திய சீன எல்லையில் இருக்கும் 26 ரோந்து புள்ளிகளும் இந்திய வீரர்களால் அணுகக்கூடியதாக இருக்கிறதா என மனிஷ் திவாரி கேட்கிறார். இந்திய சீன எல்லை தொடர்பாக நான் ஏற்கனவே அறிக்கை தாக்கல் செய்துள்ளேன். டெப்சாங் மற்றும் டோம்சோக் தொடர்பான ஒப்பந்தங்கள் கடைசியாக நடந்தவையாகும். பாகிஸ்தான் உடனான உறவை பொறுத்தவரை அந்நாட்டுடன் நல்ல உறவு வைத்திருக்க இந்தியா விரும்புகிறது. ஆனால் மற்ற பக்கத்து நாடுகளைப் போலவே நாமும் பயங்கரவாதம் இல்லாத உறவுகளை வைத்திருக்க விரும்புகிறோம். அவர்கள் கடந்த கால நடத்தையை மாற்றிக்கொண்டு விட்டார்களா என்பதை பாகிஸ்தான் தரப்பு காட்ட வேண்டும். வங்கதேசத்தை பொறுத்தவரை அந்நாட்டில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை மேற்கொண்ட நல்ல வரலாறு நமக்கு இருக்கிறது. ஆனால் அங்கு சிறுபான்மையினர் நடத்தப்படும் விதம் கவலை அளிக்கிறது. இந்தியாவின் இந்த கவலையை வங்கதேச உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம். இந்திய வெளியுறவு செயலர் அந்நாட்டின் டாக்காவிற்கு பயணம் மேற்கொண்டார். வங்கதேசம் தனது சொந்த நலனுக்காக அதன் சிறுபான்மையினரை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே நமது எதிர்பார்ப்பாகும் என்று ஜெய்சங்கர் பேசினார்.